ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து திருமலையோட ஜனவரி, பிப்ரவரி மாசத்துக்கான அக்கமடேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட புக்கிங்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். இப்போ லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. லாகின் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்க எந்த மொபைல் நம்பர் வேணாலும் குடுத்து புக் பண்ணலாம். தர்ஷன் டிக்கெட் இல்லன்னா கூட நீங்க ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு திருமலையில ரூம்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வர்ச்சுவல் கியூ ரொம்ப கம்மியா தான் கிடைச்சிருக்கு. மொபைல் நம்பர் அதே மாதிரி கேப்சா குடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கார்னர்ல போயிட்டு திருமலா அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிப்ரவரி மாசத்துக்கு 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் தரிசனம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ 27, 28 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா இந்த 28ஆம் தேதி ரத சப்தமி. அதனால 28, 27ஆம் தேதி வந்து டைரக்டா போயிட்டு தான் ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பிப்ரவரி மாசத்துல 22 டு 28 போறதுக்கு பிளான் பண்ணிருக்கவங்க எல்லாத்துக்குமே ரூம்ஸ் கண்டிப்பா ஓபன் ஆகிருக்கு. புக் பண்ணிக்கோங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து லேட் ஆகி வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த டேட்ல போகணுமோ அந்த டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த ரூம் வேணுமோ அந்த ரூம் செலக்ட் பண்ணிட்டு அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைம் ஸ்லாட் வேணுமோ அந்த டைம் ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க காஷன் டெபாசிட் வந்து இந்த டைம் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 500 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். முன்னாடி எல்லாம் வந்து 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் தான் நம்ம பே பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் காஷன் டெபாசிட் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 500 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து ரூம்ஸ்ல வந்து 1000 ரூபாய் ரூம் வந்து இப்ப 999 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க 999 ரூபாய் வந்து காஷன் டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடி எல்லாம் நமக்கு ரூம் வந்து 1000 ரூபாய்னா 1000 ரூபாய். அதே மாதிரி தான் இந்த டைமும். ஆனா இந்த 100 ரூபாய் ரூமுக்கு மட்டும் 500 ரூபாய் காஷன் டெபாசிட் கொடுத்துருக்காங்க. இந்த 1518 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து திருமலையில வந்து ஜிஎஸ்டி வந்து 1518 ரூபாய் ரூம்க்கெல்லாம் கிடையாது. ஆனா இப்போ இதுக்கு வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த ரூம் வந்து இப்போ 1700 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ரூமோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற அப்டேட் வந்து உண்மைதான். ஸோ இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 1518 ரூபாய் ரூம் வந்து 3400 ரூபாய் நீங்க பே பண்ணணும். 1700 ரூபாய் காஷன் டெபாசிட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் ரூமுக்குமே காஷன் டெபாசிட் அதிகமாயிருச்சு. இப்போ 600 ரூபாய் நம்ம பே பண்ணி தான் ரூம் வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். 1000 ரூபாய்க்கும் 999 ரூபாய்க்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இந்த ரூம்ல 1 ரூபி குறைச்சதுக்கு ரீசன் மேபி வந்து 1000 ரூபாய்க்கு மேல ஜிஎஸ்டி வரும்ன்றதுக்காக 1 ரூபா கம்மி பண்ணிருக்காங்களா என்னன்றது தெரியலங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான லேட்டஸ்டான விஷயமா இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. 2 பேர் இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க போதும். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளிகிரிமோட டீடைல்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேருக்கு புக் பண்ணோம் அப்படின்றனால உங்களுக்கு வந்து பிளிகிரிமோட பேரு, ஏஜ், ஜெண்டர், ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் நீங்க கொடுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மொபைல் நம்பர், அதே மாதிரி சிட்டி, ஸ்டேட், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஸ்டார்ல இருக்கிறது எல்லாமே கம்பல்சரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லா டீடைல்ஸுமே நீங்க கொடுத்து வந்து புக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 500 ரூபாய் தர்ஷனத்துல நிறைய பேமெண்ட் எரர் இருந்துச்சு. பட் அக்கமடேஷன் பொறுத்த வரைக்கும் இருக்காது. ஸோ அதனால இதை வந்து நீங்க யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பட் அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஃபாஸ்டா வந்து புக் ஆகுது. பிப்ரவரி 22லேருந்து 28க்குள்ள தர்ஷன் போறீங்கன்னா கண்டிப்பா வந்து புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் கண்டிப்பா ஓப்பன் ஆகும் அப்படின்றத இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். 27, 28 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணவங்க டைரக்டா போயிட்டு ரூம்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். இதுதாங்க ரூம்ஸ் புக்கிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.